எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் நாடி போற்றி. இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடைத்தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடைத்தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடைத்தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் நேற்று சிவப்பிரகாசத்தினுடைய 61வது பாடலிலே சகலவத்தை மற்றும் சுத்தவத்தைக்குரிய இலக்கணங்களை நாம் பார்த்தோம். அதற்கு முன்பாக 60வது பாடலில் கேவல அவத்தை என்கின்ற அந்த அவத்தை இலக்கணத்தையும் 61வது பாடலில் சகல அவத்தை சுத்தவத்தை, இந்த மூன்றும் காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த காரிய அவத்தைகளுடைய இயல்புகளை 60, 61 ஆகிய இந்த 2 பாடல்களிலே நாம் சிந்தித்தோம். நம்ம 62வது பாடலை சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த 61வது பாடலில் நிறைவு செய்த நிலையில் காரிய கேவலத்தை நாம் அறிவது போல இந்த காரண கேவலத்திற்கும் காரிய கேவலத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா, ரெண்டும் ஒன்று தானா வேறா, இதற்கு ஏதாவது பொருத்தம் என்பது உண்டா என்பதென்கின்ற ஒரு ஐயத்தை எழுப்பி அதற்கு விடையாக நமக்கு 62வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கிறார். பாடல் பாருங்கள். 62. நீக்கமில் அதீதம் மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை சாக்கிரம் கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மைத்து ஆகும். ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒழிய ஓர் நிலையில் நீடும் சாக்கிர அதீதம் சுத்த தகைமையது ஆகும் தானே. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். நீக்கமில் அதீதம் மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை சாக்கிரம் கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மைத்தாகும். ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒழிய ஓர் நிலையில் நீடும் சாக்கிர அதீதம் சுத்த தகைமையது ஆகும் தானே. கொழு கேவல சகல சுத்தம் என்று உரைத்த மூவகை தூளியும் முறைமை மொழித்தது. இந்த 3 அவத்தைக்குரிய
முறைமைகளை இந்த பாடல் உரைக்கிறது என்று கொழு காட்டுகிறார். பாடல் பாருங்க. நீக்கமில் அதீதம், அதாவது இங்கே நீக்கமில் நீங்காத, நீங்குவதற்கு இயலாத என்று சொல்லக்கூடிய எது நீங்காத? கருவிகள் நீங்கினாலும் தான் நீங்காத ஆணவமலம், தான் நீங்காத ஆணவமலம். அதான் நீக்கமில் என்பது ஆணவமலத்தை குறித்து நிற்கிறது. அப்போ நீங்கக்கூடியது எது? கருவிகள். கருவிகள் இந்த அவத்தைகளில் ஒன்று கூடியும் குறைந்தும் கூடியும் குறைந்து நீங்குவதும் கூடுவதுமாக மாறி மாறி நிற்கும். ஆனால் ஆணவமலம் என்னாவதில்லை, நீங்குவது இல்லை. எனவே அந்த நீங்குதற்கு அறிய அதீதம், இங்கே அதீதமாவது கேவல துரியாதீதம், கேவல துரியாதி. இப்போ புருவ நடுவிலிருந்து எங்கே வந்துருச்சு? மூலாதாரம். மூலாதாரத்தில் ஆன்மா இருக்கிற நிலைக்கு கேவல துரிய அதீதம் என்று சொல்லக்கூடியது. அந்த துரியாதீத நிலை எதோடு ஒப்புமையுடையது என்று சொன்னால், ஆசி நிறைந்த கேவலமாம் நீர்மை. ஆசுனது குற்றம், குற்றம் நிறைந்த அனாதி கேவலம், காரண கேவலம் என்று சொல்லக்கூடிய கேவலத்தோடு ஒப்புமையுடையது. ஏன்னா அந்த கேவலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை நம்மால் என்ன செய்ய முடியாது? அனுமானிக்க முடியாது. எது? காரண கேவலம் எத்தகைத்து அது எந்த இயல்பை உடையது என்பதை நம்மால் அனுமானிக்க முடியாது. எனவே அதை என்ன செய்யணும்? அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கேவலத்தில் அதீதத்தில் அந்த மூலாதாரத்தில் கிடக்கும்போத எப்படி கிடந்தையோ அதுபோல தான் அங்கே இருந்தேன், அதுபோல தான் அங்கே இருந்தேன். அப்போ இந்த கேவல துரியாதீதம் எதை போன்றது? காரண கேவலத்தை போன்றது, காரண கேவலத்தை போன்றது. எனவே இது அதற்கு ஓமை. எது? காரண கேவலத்திற்கு காரிய கேவல துரியாதீதம் ஓமை என்று காட்டுகிறார். அடுத்தது சாக்கிரம். சாக்கிரம் என்பது காரிய சகலத்தில் இருக்கக்கூடிய சகலத்தில் சகலம், சகலத்தில் சகலம். அது என்னது? மா சகலம், மா சகலம். இது என்னதுங்க? 96 கருவிகள் கூடி நிற்கின்ற நிலை. அப்படி 96 கருவிகள் கூடி நிற்கின்ற சகலத்தில் சகலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மைத்து ஆகும். கலாதிகள் கூடிய நிலையில் முதல்ல கலாதிகள் கூடாத நிலை ஒன்று இருந்தது. அது என்னது? கேவல நிலை. அந்த கேவல நிலையிலிருந்து கலாதிகள், கலை முதலாகிய தத்துவங்கள் கூடினா அதுக்கு என்ன பேர்? சகலம்னு பேர். அப்போது கலாதிகள் சேர்ந்த சகலத்தை போன்றது எது? புருவ நடுவில் ஆன்மா நிற்கின்ற சகல நிலை. அப்போது அந்த சகலமும் இந்த சகலமும் ஒரு வகையில் ஒற்றுமையுடையது. முழுமையான ஒற்றுமைன்னு சொல்ல இயலாது. ஆனால் என்ன செய்யலாம்? ஒருவாறு நாம் அதை ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாம். அதுபோல் ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒழிய. இங்கே ஊக்கம் என்பது ஊக்கமில்லாது. ஏன்னா இந்த சகலமும் கேவலமும் ஆன்மாவிற்கு என்ன உடையது? வீடு பேற்றை தரக்கூடியது அல்ல. இவை இரண்டும் விட வேண்டியது. எனவே இந்த ஊக்கமில்லாத, அதாவது பேரின்பத்தை வாய்க்காத இரண்டும் எது? கேவலம் சகலம். இந்த ரெண்டும் கூடாத நிலை, கேவலம் கூடாத நிலை, சகலம் கூடாத நிலை. எனவே இரண்டும் கூடாது ஒழிய திருவருளால் குருவருளால் இந்த கேவல சகல நிலைகளெல்லாம் கேவல சகலைகள் ஓர் நிலையில் ஒப்பற்ற நிலை. அது என்னது? அந்த நிலை சுத்த நிலை. சுத்த நிலை என்பது ஒப்பற்ற நிலை. எனவே அந்த ஓர் நிலையில் நீடும் சாக்கராதீதம். அந்த நிலை எப்படிப்பட்டதுங்க? நீடி வருகின்ற, நீடும் இருளும், நீடும் ஒளியும் இருளும் சொல்கிறோமே, அந்த இருள் என்பது அது என்னது? அது ஒடுங்கக்கூடியது. ஒளி என்பது நீடுதலை செய்யக்கூடியது. அதாவது அது என்ன செய்யும்? இருளை அது என்ன செய்யும்? அப்படியே அதை அடக்கி வருவது. எனவே நீடி நிற்கின்ற சாக்கர அதீதம். இது என்னது? நின்மல துரியாதீதம். அப்போ நின்மல துரியாதீத நிலை எதில்? இங்கே இந்த உடம்போடு கூடி நின்று காரிய சுத்த நிலையில் ஏற்படக்கூடிய துரியாதீத அனுபவம் வீடு பேற்றை ஒப்புடையது. அது என்னது? காரண சுத்தம். புரியுதா இல்லையா? முதல்ல கேவலம் என்பது இங்கே இருக்கிற கேவலம். என்ன கேவலம்? மூலாதாரத்தில் கீழே இருக்கிற கேவலம் அனாதி கேவலத்தோடு ஒப்புமை உடையது.
புருவ நடுவில் இருக்கக்கூடிய மகா சகலம் இந்த பிறப்பு நிலைக்கு ஒப்புடையது. அந்த சகலத்திற்கு என்னது, காரண சகலத்திற்கு காரிய சகலம் ஒப்புமை உடையது. அடுத்து சுத்தத்தை சொல்லுகிற போது, சுத்தம்னா எது, வீடு பேர். இறைவன் திருவடி நிழலிலே ஆன்பா இன்பத்தை துய்த்து நிற்கும் சொல்கிறோமா இல்லையா, அது என்னது, சுத்த நிலை. அது காரண சுத்தம். காரண சுத்தம் எதோடு ஒப்புமை உடையது, இந்த உடம்போடு கூடி நின்று நின்மல துரியாதீத நிலை. நின்மல துரியாது எங்கள் புருவ நடுவிலிருந்து மேலே 1000 இதழ் சகசர தாளத்தில் போய் ஆன்மா அந்த இன்பத்தை துய்த்து நிற்கிறது இல்லையா, அதுக்கு என்ன பேர், நின்மல துரியாதீதம். நின்மல துரியாதீதம். அந்த நின்மல துரியாதீத அவத்தை எதோடு ஒப்புமை உடையது, சுத்த நிலையோடு வீடு பேற்றோடு ஒப்புமை உடையது என்று இங்கே என்ன செய்கிறாருங்க, அந்த காரண நிலையில் இருக்கிற மூன்றும் காரிய நிலையில் இருக்கிற மூன்றோடு ஒப்புமை உடையது. இது போல் அது இருக்கும், இது போல் அது இருக்கும். ஆனால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, அதை அப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது. அதற்கு நிறைய வேறுபாடெல்லாம் இருக்குது, அது இங்கே வேண்டாம். எனவே ஒரு வகையில் இவை ஒப்புமை உடையது. ஒரு வகையில் ஒப்புமை உடையது எது, கேவலம் துரியாதீதத்தில் இருக்கக்கூடிய கேவலம் காரண கேவலத்தோடு ஒப்புமையுடையது. புருவ நடுவில் இருக்கக்கூடிய சகலத்தில் சகலம் அந்த காரண சகலத்தோடு ஒப்புமை உடையது. அடுத்தது அந்த நின்மல துரியாதீத நிலையில் இருக்கக்கூடிய அந்த அவத்தை வீடு பெற்றோடு உடைய சுத்த நிலைக்கு ஒப்புமை உடையது என்று இந்த 3 அவத்தையும் அந்த 3 அவத்தையோடு ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார் என்ற வகையில் இந்த பாடல் நமக்கு நிறைவு பெறும். ரொம்ப எளிமையான பாடல். அந்த 3 அவத்தையும் இந்த 3 அவத்தையோட ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார். சரி, இப்போ இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 51வது பாடலை பாருங்கள். 51வது பாடலில் ஆன்மா அது முதல் கருத்து. 2வது கருத்து அது என்னதுங்க, கேவலத்தினுடைய இயல்பு, அவத்தை இயல்பு, அவத்தினுடைய இயல்பு 2வது. 3வது தன்மை எது, உணர்த்தும் தன்மை. உணர்த்தும் தன்மை. எனவே தன்னுண்மை உணர்த்தும் தன்மை. 3வது கருத்து என்னது, தன்னுண்மை உணர்த்தும் தன்மை என்பது இந்த 63வது பாடலிலே இருந்து அந்த கருத்து துவங்குகிறது. அப்போது 52வது பாடலிருந்து 62வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி என்னது, ஆன்ம இலக்கணம். ஆன்ம இலக்கணம் என்கின்ற அந்த பகுதி அதை 2ஆக பிரித்து என்ன செய்கிறாரு, ஆன்ம இலக்கணம் என்றும் அவத்தை இலக்கணம் என்றும் 2ஆக பிரிக்கிறார். 52லேருந்து 59 வரைக்கும் என்ன செய்கிறாரு, ஆன்ம இலக்கணம் என்றும் 60, 61, 62 ஆகிய 3 பாடல்கள் அவத்தை இலக்கணம் என்று வைத்து பிரித்து காட்டுகிறார். ஆனால் இந்த 2 சேர்ந்தது தான் என்னது, ஆன்ம இலக்கணம் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே இப்போ 63வது பாடலிலே இருந்து நமக்கு என்னது, உணர்த்தும் தன்மை, தன்னுண்மை உணர்த்தும் தன்மை. தன்னுண்மை இது 3வது கருத்து. ஏன்னா 7 கருத்து இருக்கா இல்லையா, இந்த உண்மை இலக்கணத்தில் 7 கருத்துக்கள் உண்டு என்று ஆசிரியர் 51வது பாடலில் சொல்கிறார். அந்த 7 கருத்தில் இப்போ எத்தனாவது, 3வது கருத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 63. இந்த ஆன்மாக்கள் கருவிகளோடு கூடி நின்று விடயங்களை அறிகின்ற முறைமை. கருவிகளோடு கூடி நின்று அறியுன்னு பார்த்துட்டோம். அது அந்த கருவிகளோடு கூடி எவ்வாறு இந்த உலக விடயங்களை இந்த ஆன்மா அறியும் என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பாடல் எண் 63 பாருங்க. மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் 5ல் ஒன்றும் கருவிகள் 4 நீங்கா கலாதிகள் 5 கூடி ஒருபுலன் நுகரும் இந்த ஒருங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது அவன் ஒளிந்து அத்திரள்களும் செயலிலாவே. இன்னொரு முறை படிக்கிறேன். மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் 5ல் ஒன்றும் கருவிகள் 4 நீங்கா கலாதிகள் 5 கூடி ஒருபுலன் நுகரும் இந்த ஒருங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது அவன் ஒளிந்து இத்திரள்களும் செயல் இலாவே. குழு உணர்த்தும் முறைமையில் ஒரு புலன் நுகர இனங்குறு கருவிகள் எவையாம் என்றது. இறைவன் உணர்த்த ஆன்மா ஒரு புலனை நுகர்கிற போது அதனோடு ஏய்ந்து நிற்கின்ற கருவிகள் இவை என்று குறிப்பிடுவது இந்த பாடல். அப்போ ஆன்மா கருவிகளின் வாயிலாக இறைவன் உணர்த்த உணரும் என்று இங்கே அந்த பாடலுடைய கருத்தை இங்கே 63வது பாடலில் காட்டுகிறார். நம்ம முதல்ல பார்த்தோம்,
மாசகலத்தில் இந்த ஆன்மா ஒரு விடயத்தை அறிகிற போது 96 கருவிகள் தொழில்படும் என்று நான் பார்த்தோமா இல்லையா? அது 96 என்பது நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கருவியும் தயாராக இருக்கும், எல்லா கருவியும் நுகர்ச்சிக்கு தயாராக இருக்கும். ஆனால் ஒரு புலனை நுகர்கிற போது 96 நுகராது. ஒரு புலனை, இப்போ உதாரணத்துக்கு கண் ஒரு உருவத்தை காண்கிறது என்று சொன்னால், இந்த 96 கருவிகள் கூடி இது கண் வழியாக ஒரு உருவத்தை காணாது. நாவின் வழியாக ஒரு சுவையை சுவைக்கிறது என்று சொன்னால் இதற்கு 96 கருவிகள் தேவையில்லை. 96 கருவிகள் தேவையில்லை. என்ன அப்போ அப்படி சொன்னீங்க, இங்கே தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே என்னது ஏன்னு சொன்னால், இது நம்ம பார்த்தோம் போன பாடல்லையே, இந்த விடயங்களை இந்த ஆன்மா எப்படி அறியும்? மிக விரைவாக மாறி 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 அறியும்னு பார்த்தோம். அப்போ மாறி மாறி அறிகிற போது இந்த மாசகலம் என்கின்ற அந்த நிலையில் இந்த ஆன்மா முதல்ல கண் வழியாக ஒரு உருவத்தை கண்டு அதை என்ன என்று ஆராய்வதற்கு முன்பாகவே என்ன செய்யும்? காது வழியாக இன்னொன்று கேட்கும். அப்போது இங்கே சில கருவிகள் தொழில்படும், இங்கே சில கருவிகள் தொழில்படும். அப்போ நாக்கின் வழியாக ஒரு சுவையை அறியும், அங்கே சில கருவிகள் தொழில்படும். ஆக 5 புலன்களும் மிக விரைவாக ஒவ்வொரு விடயத்தை அறிகிற போது 96 கருவியும் தயாராக இருந்தால் தான் அது எப்படி அறியும்? எல்லாத்தையும் சரியாக அறியும். சரியாக இல்லைன்னு என்ன செய்யும்? ஒருவாறு அறிந்து ஒருவாறு விட்டுரும். அதுதான் நமக்கு அதில் அவத்தை. 96 தயாராக இருந்தால் 5 பொறிகளிலும் என்ன செய்யும்? அறிகிற விடயங்களை மிக தெளிவாக அறியும். அந்த கருவிகளில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அறியும், ஆனால் தெளிவாக அறியாது. அப்போ நமக்கு எத்தனை கருவி வேணும்? 96 கருவிகள் வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை அறிவதற்கு 96 தேவையில்லை. 96 தேவையில்லை. அப்போ எத்தனை வேணும்? எத்தனை கருவி வேணும் அப்படின்னு சொன்னால், அதை இந்த பாடலில் ரொம்ப அருமையாக நுட்பமான செய்தியை இங்கே காட்டுறார். பெரும்பாலும் வேறு நூலில் இந்த செய்தி இல்லை. பாருங்கள், மருவிய பொறியில் ஒன்றும், மருவிய பொறி அதாவது தத்தமக்கு உரிய புலன்களை அறியக்கூடிய ஞானேந்திரியங்களில் ஒன்று. இப்போது ஒரு ஞானேந்திரியத்தில் 5 ஞானேந்திரிய கருவிகளில் ஒரு விடயத்தை அறிவதற்கு ஒரே ஒரு கருவி தான் தேவை. ஒன்று அறிவதற்கு 5 கூடி என்ன செய்ய போகிறதில்ல, ஒரு விடயத்தை அறியாது. காரணம் என்னது? நீங்கள் அறிகிற விடயம் எது? ஆன்மா அறிஞ்சால் எதை அறிஞ்சாலும் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், இதைத்தான் அறியும். நீங்கள் எதை அறிஞ்சாலும் அது எப்படி அறியும்? ஒன்று ஓசையாக அறியும், ஊராக அறியும், இல்லைனா சுவையாக அறியும், நாற்றமாக. இந்த 5ல் ஏதாவது ஒன்றை தான் அறியும். அப்போ இந்த 5ல் எதை அறிந்தாலும், இப்போ ஓசை அறிகிறது என்று சொன்னால் அங்கே செவியாக இந்திரியம் மட்டும்தான் தொழில்படும். அங்கே எதுக்கு வேலை இல்லை? கண்ணுக்கு வேலை இல்லை, பரிசத்துக்கு வேலை இல்லை, தோலுக்கு வேலை இல்லை, மூக்கு, நாக்கு ஆகிய 4 கருவிகளும் தொழில்படாது நிற்கும். இப்போ பரிசம் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த ஆன்மா அறிகிறது என்று சொன்னால், இந்த மெய் தவிர ஏனைய 4 விடயங்கள் என்னாகும்? அங்கே பொறிகளும் தொழில்படாது நிற்கும். எனவே ஒரு விடயத்தை அறிவதற்கு என்ன வேணும்? ஒரு பொறி இருந்தால் போதும். ஏனைய பொறிகள் என்ன செய்யாது? அங்கே வேலை செய்யாது. அந்த விடயத்தை ஒன்று தான் அறியும். அப்போது இந்திரியங்களிலே ஒன்று என்னது? ஞானேந்திரியங்களிலே ஒன்று, மருவிய பொறியில் ஒன்று. அப்புறம் மாபூதம் 5ல் ஒன்று. இப்போது மருவிய பொறியில் ஒன்றுன்னு சொல்லும்போது அங்கே புலனும் இருக்கிறது. எது? அந்த இந்திரியங்கள் நுகரக்கூடிய விடயம் ஒன்று, விடயத்தை அறியக்கூடிய புலன்கள் அந்த இந்திரியம் ஒன்று, இந்திரியத்தால் அறியப்படுகிற புலனும். அப்புறம் இதற்கு ஆதாரமாக இருப்பது எது? பூதம். என்ன பூதம்? தூளபூதம் எது? நீங்கள் கண்ணுன்னு வைத்து கொண்டால் நெருப்பு, காதுன்னு வைத்து கொண்டீங்கன்னா ஆகாயம், பரிசம்னு வைத்து கொண்டீங்கன்னா காற்று. அப்போது அது என்ன இருக்கும்? 5 பூதங்களிலே ஏதாவது ஒரு பூதம். அப்போது ஞானேந்திரியங்கள் பற்றுகிற விடயம் ஒன்று, அதற்கு ஆதாரமாக இருக்கிற பூதம் ஒன்று. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவிகள் 4 எது? அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4. ஏன்னா இந்த மனம் தான் என்ன செய்யும்? முதல்ல இந்த ஞானேந்திரியத்தை போய் பற்றி ஞானேந்திரியம் என்ன செய்யும்?
புறத்திலே இருக்கிற விடயத்தை அறியும். இதுக்கு ஆதாரமாக எது இருக்கும்? பூதம் இருக்கும். பூதத்தை ஆதாரமாக கொண்டு ஞானேந்திரியமாகிய கருவி புறத்தில் இருக்கிற விடயத்தை அறியும். அப்போது இந்த ஞானேந்திரியத்திற்கு உள்ளே இருப்பது எது? மனம். முதல்ல இருப்பது மனம். மனம் என்ன செய்யும்? போய் பற்றும். அப்போ மனம் பற்றிய விடயத்தை என்ன செய்யும்? சித்தம் என்ன செய்யும்? அது இதுதானா அதுதானா என்று ஐயமுறும். சித்தம் ஐயமுறும். சித்தம் ஐயமுற்ற அந்த விடயத்தை அகங்காரம் என்ன செய்யும்? நான் தெளிவேன் என்று அதை ஊக்கம் கொண்டு எழும். புத்தி நிச்சயிக்கும். எனவே 4 அந்தக்கரணங்கள் 4 தொழில்படும். ஒரு விடயத்தை அறியணும்னா அந்தக்கரணங்கள் 4ம் தொழில்படணும். அதில் கண்ணறிந்தாலும் சரி, மெய்யறிந்தாலும் சரி, மூக்கறிந்தாலும் சரி, நாக்கறிந்தாலும் சரி, எது அறிந்தாலும் அந்தக்கரணங்கள் 4ம் தொழில்படணும். இப்போ ஞானேந்திரியங்கள் தான் ஏதாவது ஒன்று தொழில்படணும். அந்தக்கரணங்கள் என்ன செய்யணும்? 4ம் தொழில்படணும். 4ம் தொழில்பட வேண்டும். அப்போது அந்தக்கரணங்கள் 4. இந்த அந்தக்கரணங்கள் 4ம் தொழில்படணும்னா நீங்காத கலாதிகள் வித்தியா தத்துவங்கள் 7ம் தொழில்பட வேண்டும். வித்தியா தத்துவங்கள் 7ம் தொழில்பட வேண்டும். ஏன்னா அந்தக்கரணங்களை இயக்குவது எது? வித்தியா தத்துவங்கள். அப்போ வித்தியா தத்துவங்கள் 7ம் தொழில்பட வேண்டும். வித்தியா தத்துவங்கள் தொழில்படணும்னா 5ம் கூடி, அங்கே பாருங்கள், நீங்கா கலாதிகள் 5ம் கூடின்னு இருக்கும். அந்த கலாதிகளை தனியாக பிரிச்சுக்கணும். 5ம் என்பதை தனியாக பிரிச்சுக்கணும். கலாதிகள் 5ன்னு படிச்சிடக்கூடாது. கலாதிகள் 5ன்னு சொன்னால் கலாதிகள் ஆகிய 5 கருவின்னு ஆயிரும். அங்கே 7 கருவி இருக்குது. அதனால் என்னது? கலாதிகள்னு சொன்னால் 7. 5 என்பது என்னது? சுத்த தத்துவங்கள் 5. எனவே 5ம் கூடி ஒரு புலன் நுகரும். ஒரு புலனை நுகரணும்னா சிவதத்துவங்கள் 5ம், வித்தியா தத்துவங்கள் 7ம், அந்தக்கரணங்கள் 4ம். இப்போ எத்தனை கருவியாச்சு? 5 7 12, இதில் ஒரு 4 16 கருவி ஆச்சு. அப்புறம் அந்தக்கரணங்களுக்கு அப்புறம் ஞானேந்திரியத்தில் 1, அடுத்தது பூதங்களில் 1, விடயத்தில் 1. இத்தனை கருவி தான் ஒரு விடயத்தை அறிவதற்கு தொழில்பட வேண்டியது. தன்மாத்திரைகளை விட்டுருங்க. தன்மாத்திரையை நம்ம இங்கே கொண்டு வரலை. ஆனால் தன்மாத்திரைகள்லாம் அங்கே இருக்கும். அதை நாம் இதில் கொண்டு வரலை. காரணம் அதில் என்ன இல்லை? அவத்தை பேதம் அதில் இல்லை. அவத்தை பேதம் இல்லை. அதனால் தன்மாத்திரைகளை கணக்கு விட்டுட்டு நீங்கள் தன்மாத்திரை எடுத்துகிட்டு என்னது? விடயம் மட்டும் இங்கே தன்மாத்திரையில் வரும். விடயம் மட்டும் வரும். அது என்னதுங்க? இந்த ஆன்மா நுகரக்கூடிய விடயம் தன்மாத்திரை தானே? தன்மாத்திரை தான். இது என்ன கிடையாது? சூக்கும பூதம் கிடையாது. புறத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை தான் இது நுகரும். எனவே அது விடயம் என்பது தன்மாத்திரை. என்ன தன்மாத்திரை? மன்னிக்கணும், தாத்வீகம். தாத்வீகத்தில் இருக்கக்கூடியது தான் ஆன்மா நுகரக்கூடியது. தன்மாத்திரையை நுகராது. நான் மன்னிக்கணும், நான் முதல்ல இருந்தே தன்மாத்திரைன்னு சொல்லிட்டு வரேன். ஆன்மா நுகரக்கூடியது எது? புறத்திலே இருக்கக்கூடிய தாத்வீகத்தில் இருக்கக்கூடிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடியது ஆன்மா நுகரமே ஒழிய தன்மாத்திரையாகிய சூக்கும பூதத்தை நுகராது. சூக்கும பூதத்தை நுகராது என்பது அடிப்படையான செய்தி. இது பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த ஒருங்கு ஒளிந்து இந்த வரிசையை தவிர உயிர் ஒன்றை தெரிவுறாது. இந்த உயிர் இதை தவிர வேறு முறைமையில் எந்த விடயத்தையும் அறியாது. அப்போது இந்த ஆன்மா ஒரு விடயத்தை அறியணும்னா இந்த முறையில் தான் அறியும். எந்த முறையில்? சிவதத்துவம் 5ம் செலுத்த. எதை? வித்தியா தத்துவங்கள் 7 செலுத்த. வித்தியா தத்துவங்கள் 7ம் அந்தக்கரணங்களை செலுத்த. அந்தக்கரணங்கள் ஞானேந்திரியங்களிலே ஏதாவது ஒரு இந்திரியத்தை செலுத்த. அந்த இந்திரியம் அதற்குரிய புலனை, அந்த இந்திரியம் எந்த இந்திரியத்தை செலுத்துதோ அதற்குரிய புலனை அதற்கு ஆதாரமான பூதத்தை கொண்டு அறியும். அந்த பூதத்தை கொண்டு அறியும். இது தவிர வேறு முறையில் ஆன்மா அறியாது. ஒன்றை தெரிவுறாது. ஒன்றை தெரிவுறாதுங்கிறது என்ன செய்யணும்? ஒன்றையும் தெரிவுறாது. அப்போ ஆன்மா அறிகிற முறைமை இவ்வாறு அறியும். சரி, இப்போ கருவிகளை செலுத்தி
ஆன்மா அறியும். ஆன்மா அறியும் என்று சொன்னால் இங்கே ஒரு தடை, அவன் ஒளிந்து அத்திரள்களும் செயலிலாவே. இந்த கருவிகள் தானாக தொழில்படாதோ? ஏன்னா கருவிகள் என்ன செய்கிறாங்க, ஆன்மாவினுடைய சந்நிதியில், ஆன்மாவினுடைய சந்நிதியில் கருவிகள் விடயங்களை அறியும். கருவிகள் விடயங்களை அறியும் என்று சொல்லக்கூடியவர் யார்? சாங்கியர். சாங்கியர் என்ன சொல்கிறாங்க, ஆன்மாவுக்கு போக நுகர்ச்சி கிடையாது, போக நுகர்ச்சி கிடையாது. ஆன்மாவினுடைய சந்நிதி மாத்திரையில் கருவிகள் என்ன செய்யும், தானே இயங்கும். அதற்குத்தான் அனுபவம். ஆன்மாவுக்கு என்ன கிடையாது, அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கே மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவுபடுத்தி, அவன் ஒளிந்து இத்திரள்களும் செயலிலாவே. ஆன்மா இல்லாமல் அந்த கருவிகள் தனித்து இயங்காது, தனித்து இயங்காது. ஆன்மா கருவிகள் இல்லாது இயங்காது. ஆன்மா கருவிகள் இல்லாமல் எந்த விடயத்தையும் அறியாது. ஏன்னா ஆன்மா தானே அறியும் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர விகாரவாதி போன்றவரையெல்லாம் முன்னாடியே நம்ம மறுத்துருக்குறோம். எனவே ஆன்மா என்ன செய்யாது, தானே அறியாது. அது எப்படி அறியும், கருவிகளின் வாயிலாகத்தான் அறியும். அதுவும் கருவின்னு என்ன கருவி, இந்த முறைமையில் சிவதத்துவம், வித்தியாதத்துவம், அந்த கரணம், ஞானேந்திரியம், அதற்கு ஆதாரமான பூதம், அதற்குரிய புலன், இந்த வரிசையில் தான் அறியுமே ஒழிய வேறு வரிசையில் இதே அறியாது. அப்போ ஆன்மா இறைவன் செலுத்த கருவிகளை இந்த முறைகளை தான் அறியும் என்பது ஒரு கருத்து. அப்புறம் கருவிகள் ஆன்மா இல்லாமல் அறியுமா என்று சொன்னால் அதுவும் அவன் ஒளிந்து, எவன் ஒளிந்து, இந்த ஆன்மா ஒளிந்து, ஆன்மா ஒளிந்து அத்திரள்களும், எது திரள்னா என்னது, இந்த சடக்கூட்டங்களாகிய கருவிகள், சடக்கூட்டங்களாகிய கருவிகள் செயலிலாவே, அவை ஒரு செயலையும் செய்யாது. அப்போது அந்த கருவிகளை யார் செலுத்தணும், இந்த ஆன்மா செலுத்தணும். ஆன்மா செலுத்தணும். ஆன்மாவை யார் செலுத்தணும், இறைவன் செலுத்தணும். இது நமக்கு சிவஞான போதம் 5ஆம் நூற்பா, சிவஞான போதம் 5வது நூற்பால் முதல் அதிகரணம் இந்த செய்தியை நமக்கு காட்டுகிறது. நமக்கு தெரிந்த கருத்து தான், ஒரு முறை பார்த்துருங்க. ஒரு மாதிரி விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போல தாந்தம் உணர்விற் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று என்று அதற்கு கருத்துரை செஞ்சிருக்கிறாரு. மேற்கோள் பாருங்க, ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்றது. ஐவுணர்வுனா என்னது, ஐவகைப்பட்ட உணர்வுகள், ஐவகைப்பட்ட உணர்வுகள். இந்த ஆன்மா ஐவகைப்பட்ட உணர்வுகளால் உணரும். இந்த ஐவகைப்பட்ட உணர்வுகளும் ஆன்மாவால் உணரும். ஆன்மா செலுத்த ஞானேந்திரியமாகிய 5 கருவிகளும் புறத்திலே இருக்கிற விடயங்களை அறியும். அப்படிதான் கருத்து, மேற்கோள் அந்த கருத்து. அதற்கு என்ன செய்கிறாங்க, இல்லை அது ஆன்மா செலுத்தாமையே அறியும், ஆன்மா செலுத்தாமையே அறியும். ஆன்மா சந்நிதி அது சும்மா நின்னா போதும். ஆன்மா சந்நிதியில் கருவிகள் என்ன செய்யும், தானே விடயங்களை அறியும் என்று சொல்லக்கூடியவர்களை மறுத்து ஏது செய்கிறார். என்ன ஏது, அவற்றினான் ஆன்மா ஒற்றித்துக்கானின் அல்லது அவை ஒன்றையும் விடையா. அப்போது அது சந்நிதியிலாம் இருந்தால் போதாது, அது என்ன செய்யணும், இந்த ஆன்மா அந்த கருவிகளோடு இயைந்து நின்று ஒற்றித்து அப்படின்னு என்னது, கூட இயைந்து நின்று காணணும், இயைந்து நின்று காணணும். அப்படி காணாத நிலையில் அவை என்ன செய்யும், ஒன்றையும் அறியா. அப்போ அது எதை அறியணுனாலும், இந்த ஞானேந்திரியங்கள் எதை அறிய வேண்டும் என்று சொன்னாலும் அவற்றினோடு ஆன்மா எப்படி நிற்கணும், ஒற்றித்து நிற்கணும், இயைந்து நிற்கணும் என்று சொல்லி அதற்கு வெண்பா, அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார், வெண்பா ரொம்ப அருமையான வெண்பா. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப ஐம்பொறிகள் அறியாவாம் ஐம்பொறியில் காணாதேல் காணாது காணுமூலம் காணாதேல் காணாக்கண் கேளாச்செவி இது சாங்கிய மதத்தை மறுத்து சந்நிதி மாத்திரையில் கருவிகளெல்லாம் அறியும் என்பதை கருத்தை மறுத்து தான் இந்த வெண்பா செஞ்சுருக்கிறாரு. இது செய்கிற போது எப்படி என்று சொன்னால், இந்த ஆன்மா அந்த ஆன்மாவினுடைய சந்நிதியில் என்ன செய்யும், இந்த கருவிகள் தானே அறியும் என்பதை மறுத்து அவ்வாறு இல்லை
அப்படியெல்லாம் இல்லை. ஆன்மா அறிவது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு அரசன் தனது ஏவல் பணியாளர்களை செலுத்தி தனக்கு அறிய வேண்டியவற்றை அறிதல் போல. ஏன்னு சொன்னால், இந்த ஆன்மாவினுடைய சந்நிதியில் கருவிகள்லாம் தானே அறியும் அப்படின்னு சொன்னால், இது எப்படி அறிஞ்சிருக்கணும்னா, எல்லாத்தையும் அறிவது எது? கருவி தானே அறியுதுன்னு சொன்னால், இந்த கருவிகள் தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அது தானே அறியுதா இல்லையா? ஆன்மா சந்நிதியில் தான் நிற்கிது. அதனுடைய முன்னிலையில் கருவிகள் உலகத்தை அறிகிறது என்று சொன்னால், உலகத்தை அறிகிற கருவி எதை அறிஞ்சிருக்கணும்? தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியணும். ஆனால் அப்படி அறியுதான்னு கேட்டால் இல்லை. அப்படி அறிவதை நாம் பார்க்கலை, நம்ம அனுபவத்தில் நாம் அப்படி பார்க்கலை. அப்போது இந்த ஆன்மா சந்நிதியில் நின்று இந்த கருவிகள் எல்லாவற்றையும் அறிகிறது என்பது ஏற்க முடியாது என்று என்ன செய்கிறார்? ஏன்னா இது ஆன்மாவை அறியலை என்று நாம் யாரை மறுக்கிறோம்? சாங்கியரை மறுக்கிறோம். உடனே அவன் கேட்குறான், சரிங்க, அப்போ ஆன்மா அறியலைன்னு சொன்ன ஆன்மாவை இந்த கருவிகள் அறியலைன்னா நீங்கள் சொல்கிறதுல மட்டும் ஆன்மாவை அறிஞ்சிருதா? ஆன்மா கூட நின்று என்ன செய்யுது? கருவிகளை இயக்குகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் அறிஞ்சிருமா? அப்போ மட்டும் கருவிகள் ஆன்மாவை அறியுமா? கேள்வி புரியுதா? நாங்கள் சொல்லும்போது கருவிகள் ஆன்மாவின் சந்நிதியில் நிற்கிறதுனால உலக விடயங்களை அறியுது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறியலை என்று சொல்லி நாங்கள் சொன்னதை மறுக்கிறீங்க. சரி, அப்படியே வச்சுக்குவோம். நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கருவிகளோடு ஆன்மா கூடி நின்று கருவிகள் என்ன செய்யுது? விடயங்களை அறியுது. சந்நிதியில் இல்லை, அது என்ன செய்யுது? இதுவும் கூட நின்று அறியுதுன்னு சொன்னால், இப்போ மட்டும் கூட நிற்கிற ஆன்மாவை இந்த கருவி அறிஞ்சிருதா? இப்போ வந்து அறியலை. இப்போ மட்டும் கருவி அறியுதானா? அறியலை. அப்போ நீங்கள் சொன்னது மட்டும் எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் சொல்வதும் அது மறுக்க வேண்டிய கருத்தாக தானே இருக்குது. எனக்கு என்ன தடையோ அதே தடை உங்களுக்கும் இருக்குது என்று சொல்லும்போது அதுக்கு தான் என்ன செய்கிறாரு? வெண்பா செஞ்சுருக்கு. என்ன வெண்பா? இது ஒரு அரசன் தனது ஏவல் பணியாளர்களை செலுத்துவது போல. இது ஆன்மா செலுத்துதுன்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். எது? அரசன் போலன்னு சொல்லிட்டா, இப்போ அரசன் என்ன செய்வான்? தனக்கு கீழே 4 மந்திரி வச்சுருப்பான். அந்த மந்திரி கீழே பல ஏவல் பணியாளர்கள்லாம் இருப்பாங்க. இவரவர் அந்தந்த துறையைத்தான் அறிஞ்சிருப்பாங்க. இந்த மந்திரி அப்படின்னு சொன்னால் இவர் நிதி அமைச்சர் அப்படின்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நிதி ஆதாரமான விஷயங்களை மட்டும்தான் அவர் அறிஞ்சிருப்பார். சட்டத்துறை அவருக்கு தெரியாது. சட்டத்துறையில் இருக்கிறவருக்கு பொதுப்பணித்துறை தெரியாது. பொதுப்பணித்துறையில் இருக்கிறவருக்கு இன்னொரு துறை தெரியாது. அப்போ அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையைத்தான் அறிஞ்சிருப்பாங்க. அவருக்கு கீழே இருக்கிற ஏவல் பணியாளர்கள் அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க? என்ன சொன்னாங்களோ அதை செய்வாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா? டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செய். இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணுங்கிற கேட்குற அதிகாரம் உனக்கு இல்லை. அப்போ மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவர்களை ஏவுகிற போது இவர் எதுக்கு இந்த வேலையை செய்யணும், இதை யார் சொன்னாங்க, இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் யாருக்கு கிடையாது? ஏவல் பணியாளர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு மேலேருந்து ஒரு உத்தரவு வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ போலீஸ் துறையில் இருக்கிறாங்க. அந்த என்ஹெச்சில் இப்போ 100 அடிக்கு ஒரு போலீஸ்காரர் போய் நில்லுன்னா அவர் என்ன செய்ய வேண்டியதான்? போய் நின்றுக்க வேண்டியதான். அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது எதுக்கு? அவர் எத்தனை மணிக்கு வராரு, நான் இப்போ இருந்தே நிற்கணுமா, இவர் தான் வராரா, அவர் தான், இதெல்லாம் அவருக்கு வேலை இல்லை. நில்லுனா போய் நிற்க வேண்டியதுதான். அப்போ அதுதான் கீழே இருக்கிற ஏவல் பணியாளருக்குரிய இடம். அதுபோல் இந்த கருவிகளை ஆன்மா செலுத்துகிற போது இந்த கருவிகள் இதற்குரிய வேலைகளைத்தான் செய்யுமே அன்று இதற்கு மேல் தன்னை செலுத்துகிற ஆன்மாவை இவை அறியாது. எதுபோல? அரசன் தனது ஏவல் பணியாளர்களை பணிகொள்வது போல அப்படின்னு சொல்லி அங்கே அதான் 50 ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப அப்படி சொன்ன உடனே இப்போது அப்படின்னா அரசன் போல அப்படின்னு சொல்லிட்டா இந்த கருவிகள் இல்லாமல் இவர் தனியாக அரசர் இருந்துருவாரானா? அப்படிலாம் இல்லைங்க. இவர் அரசராக இருந்தாலும் இவருக்கு என்ன வேணும்? கட்டாயம் ஏவலாள்கள்லாம் வேணும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ
அப்படின்னு யாரையும் அனுப்புகிற இது கிடையாது இவருக்கு. இருந்தால் இவர் என்ன ஆயிடுவார், இவருக்கு ஒன்றும் விளங்காது. ஐம்பொறியில் காணாதேல், ஐம்பொறியில் காணாதேல் காணாது உளம். இந்த 5 வழியாக பார்த்தா தான் இவன் பார்ப்பான். அவன் இவனுக்கு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனை வச்சுக்கிட்டு தான் இவன் பார்த்தாகணும். நீ என்னடா வேலைக்காரன், இப்போது முதலாளி இருக்கிறான்னு என்ன செய்வார், கடையில் ஒருத்தன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா போடா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் போய் வேலை செய்வார். அவர் போய் செய்கிற மாதிரியா நல்லா தொழில் தெரிஞ்ச முதலாளி இருந்தால் என்ன செய்வார், அந்த வேலைக்காரன் சரியில்லைன்னா அவனை அனுப்பிச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு அவர் அந்த வேலையை செய்வார். அப்படி இவர் செய்வாரான்னு கேட்டால் செய்ய மாட்டார். அப்போது அரசனாயினும் இவர் யார், அரசர் போல தான், இவர் அரசர் மாதிரி தான். இவர் என்ன கிடையாது, அரசர் அல்ல, இவர் அரசர் அல்ல. எனவே அரசர் போல அப்படின்ட்டார், அரசர் போல. எனவே ஐம்பொறியில் காணாதேல், ஞானேந்திரியின் வாயிலாக இந்த ஆன்மா காணவில்லை என்று சொன்னால் காணாது, ஒன்றையும் காணாது, ஒன்றையும் காணாது. இது என்ன நிலை, பெத்த நிலையில், பெத்த நிலையில் காணாது, எப்பவுமே காணாதல்ல, எப்பவுமே காணாதல்ல. இது திருவருளை சார்ந்தால் பொறியில பற்றாமல் காணும். அதனால் இந்த பெத்த நிலையில் இது கருவிகளோடு கூடித்தான் காணும். எனவே காணாதேல் காணாது. சரி, இப்போ இவன் இல்லாமல் அப்போது இவரு தான் முக்கியமோ, இவர் இல்லாமல் அவர் பார்க்கவே மாட்டார், இவர் இல்லாமல் அவர் பார்க்க, இவர் அரசர்னு சொல்லலாம், நீங்கள் அவரை போய் அரசர்னு சொல்கிறீங்க. யாரை, கருவிகளை அரசர்னு சொல்லுங்கள். ஏன்னா இவன் இல்லாமல் அவனுக்கு ஒன்றுமே விளங்காது, இவன் இல்லாமல் அவனுக்கு ஒன்றுமே விளங்காது. அப்போ யாரை சொல்லணும், இவர் அரசர் அவர் ஏவல் பணியாளன்னு சொல்லுங்கன்னா, அப்படி இல்லையா, இவனை யார், அவன் இவனை ஏவலனா காணாக்கண் கேளா செவி. அவன் ஏவலனா இந்த கண்ணு காணாது, காது கேட்காது, 5 பொறியும் 5 வேலையை செய்யாது. இங்கே 2 மட்டும் சொல்லியிருக்கிறார், 3 வருவிச்சுங்க. காணாக்கண் கேளா செவி, பரிசிக்காத மெய், சுவைக்காத நாக்கு, நுகராத மூக்கு. இதெல்லாம் என்னது, அவன் ஏவலனா, எவன் ஏவலனா, ஆன்மா ஏவலனா. ஆன்மா ஏவினால்தான் இவை தனது வேலையை செய்யும். அப்போது கருவிகளுக்கு ஆன்மா இன்றியமையாதது, ஆன்மாவிற்கு கருவி இன்றியமையாதது. இந்த இரண்டையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு திருவருள், திருவருள் தான் அதை இணைக்கிறது. எனவே அந்த வகையில் இவை இரண்டும் என்னது, இன்றியமையாதது என்பதை இங்கே சொல்லுகிறார். அந்த வகையில் இந்த கருவிகளும் ஆன்மாவும் கூடி உணருமாயின், சரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இவன் 2 பேரும் கூட்டு சேர்ந்தா போதுமே, யாராரு, ஆன்மாவும் கருவியும் 2மே போதுமே. இவன் இல்லாமல் அவன் போக மாட்டான், அவன் இல்லாமல் இவன் போக மாட்டான். சரி 2 பேரும் கூடிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, 2 பேரும் கூடிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எனவே கருவிகளும் ஆன்மாவையும் கூடி உணருமாயின் இவற்றை உணர்த்துவதற்கு ஒருவன் எற்றுக்கு, அதுதான் இவன் இருந்தால் அவன் பார்ப்பான்னு சொல்லிட்டீங்க, அவனை வச்சு இவன் பார்ப்பான்னு சொல்லிட்டீங்க. போதாதா, போதாதா, இதுக்கு ஒருவன் எதற்கு, யார், இறைவன் என்று பதி எற்றுக்கு, பதி தேவையில்லை. நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, கொஞ்சம் நான் ஏற்றுக்கிறேன். அப்போது இவன் 2 பேருமே போதும், யார் வேண்டாம், பதியாகிய பெருமான் தேவையில்லை என்று மறுப்பாரை நோக்கி இந்த இரண்டும் இயங்குவதற்கு பதி என்ற ஒன்று கட்டாயம் வேண்டும் என்று பதிக்கு ஒருமை, பதி ஒருமையை சாதித்தார். இதில் 64வது பாடல் பாருங்கள். தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான், தனக்கென அறிவிலாத வாயில்கள் தான் அறியா சார, தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ணரூபன், தனக்கென அறியானால் இச்சகலமும் நுகரும் தானே. மீண்டும் ஒரு படிக்கிறேன். தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான், தனக்கென அறிவிலாத வாயில்கள் அறியா சார, தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ணரூபன், தனக்கென அறியானால் இச்சகலமும் நுகரும் தானே. கோடு பாருங்க. தத்துவம் சடம், தத்துவம் சடம், உயிர் தானாய் அறியாது, உயிர் தானாய் அறியாது. ஒத்து உணர்த்துவது பதி, ஒத்து உணர்த்துவது பதி, உணர்வாள் என்றது பதி உணர்வாள், ஒத்து உணர்த்துவது பதி உணர்வாள் என்றது. அப்போது இந்த தத்துவம் சடம், அதுக்கு அறிவில்லை, அதனால் அது என்ன செய்யாது, தானே இயங்காது. ஆன்மா என்னது, சுதந்திரன் அல்ல பரதந்திரன்,
அறிவித்தால் அன்றி அவன் அறிய மாட்டான். எனவே அறிவித்தால் அன்றி அறியாத பசுவும் தானே அறியாத அறிவித்தாலும் அறியாத சடம். ஒன்று அறிவித்தால் அறிகிற சிற்றறிவு, அறிவித்தாலும் அறியாத சடம். இந்த ரெண்டும் கூடி என்னாகும், ஒரு விடயத்தை காணும் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இதை இரண்டையும் இயக்குவதற்கு பாரிசேட அளவையால் ஏன்னா இருக்கிறது 3, ஒன்று அறிவற்றது, ஒன்று சிற்றறிவு என்று சொன்னால் இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு யாரால் நிகழ முடியும்? அது பெருமானால் தான் நிகழ முடியும். எனவே பாரிசேட அளவையால் இது பதியினால் அன்றி இவை நடவாது என்பதை இங்கே சொல்லி பாடலை காட்டுகிறார். பாடல் விளக்கம் பாருங்கள். தனக்கென அறிவிலாதான், தனக்கென அறிவில் என்ன அறிவு? சுதந்திர அறிவு. தனக்கென ஒரு சுதந்திர அறிவிலாதவன் யார்? இந்த உயிர், ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு சுதந்திர அறிவு இல்லை. எனவே இந்த ஆன்மா கருவிகளுடைய தன்மை இத்தன்மைத்து என்று அறிந்து அவற்றை கூடாது. இந்த கருவி இப்படிப்பட்டது, இது நமக்கு இப்போ வேணும், இப்போ வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யாது, வேணும்னு இது கூடுவது இல்லை. கூடி இருந்ததுன்னா நாமெல்லாம் எப்படி இருப்போம்? வேணுங்கிறப்ப சகலம். இப்போ ரொம்ப முக்கியமான நேரம், நல்லா பாடத்தை கேட்டுக்கலாம், அப்புறமா தூங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்குதா அது? அப்படிலாம் இல்லை. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்போ நாம் கூடி இருந்தால் நம்ம விட்டால் தான் அது போகணும். நம்மளை கூட்டியிருந்தோம்னா என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம விட்டால் தான் அது போகணும். அது நம்ம கூட்டணுமா இல்லையாங்கிறத விட நீங்கள் விடுறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் சொல்லி அது எதுவும் போகலை, அதுவாக ஒரு நேரம் வந்தால் என்ன செய்யுது, அவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறான். நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ, நான் போகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறான்? இந்த 96 பேரில் பாதி பேர் கிளம்பி போயிடறானா இல்லையா? எனவே இவை இந்த கருவிகளுடைய இயல்பு இத்தன்மைத்து என்று அறிந்து இந்த ஆன்மா என்ன செய்கிறதில்ல, கூடுவது இல்லை. மூலாதாரத்தில் கிடக்கிற இந்த ஆன்மா நேரமாச்சு, வாங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு புருடன் என்ன செய்கிறாரு? முதல்ல இந்த பிராணனை கூப்பிட்டு, ஏப்பா எங்கே போனேன், வா கொஞ்சம் நேரமாச்சு, வா போகலாம் அப்படின்னு மூலாதாரத்துலேருந்து இவன் எந்திரிச்சு அங்கே உந்திக்கு வந்து, உந்தியிலேருந்து சித்தத்தை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி அவனையும் கூட்டிக்கிட்டு இதயத்துக்கு வந்து, அப்புறம் எல்லாம் மெய்யாதி வாக்காதி எல்லாம் கூட்டிகிட்டு கண்டத்துக்கெல்லாம் வந்தானானா? அப்படியெல்லாம் வரல. இவன் எழுப்புனாவே அப்படியே பயங்கிறான். ஏன் என்னை எழுப்புனீங்கன்னுங்கிறான். எழுப்புனதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? என்னைய எழுப்புனீங்க அப்படிங்கிறான். இவன் எங்கே போய் எழும்பி வர்றது? கீழே இருந்து இவன் என்ன செய்கிறான்? எந்திரிச்சதுக்கு அப்புறமே அப்படியே கிருன்னு இருக்குது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அப்புறம் தான் என்ன ஆகுது, கொஞ்சம் தெளியுது. அப்புறம் இவன் போய் நானே கூடி வந்தேன், நான் தான் கீழே இருந்து இந்த புத்தி ஆங்காரம் சித்தம் இதையெல்லாம் கூட்டிகிட்டு மேலே வந்தேன் அப்படின்னா இவன் எங்கே வர்றது? நினச்சி பாருங்கள். அப்படி மட்டும் ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா நாம் நினச்ச உடனே என்ன செஞ்சுருக்கணும்? தூங்கணும். நினச்சா எந்திரிக்கணும். ரெண்டுமே முடிய மாட்டேங்குது. நினச்சா தூங்கவும் முடியல, நினச்சா எந்திரிக்கவும் முடியல. அப்புறம் எங்கே போய் நாம் கருவியை கூடணும்? நாம் எங்கே போய் கருவியை விட்டோம்? அது நம்மக்கிட்ட இல்லைன்னு நல்லாவே தெரியுது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை, பார்த்தாவே தெரியுது நம்ம லட்சணம். எனவே இந்த கருவிகளால் நாம் என்ன செய்யலை? விரும்பி கூடலை, விரும்பி விடலை. எனவே இது நமக்கு இல்லை. சரி, இந்த கருவிகளாவது அப்படியே வந்து சரி நாமளே போயிடுவோம். அவர் ரொம்ப சிரமப்படுறாரு, கொஞ்சம் இந்த பாடம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாடம் முடிகிற வரைக்கும் ஒரு 9:30 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருப்போம், அப்புறமா போகலாம் அப்படின்னு இருக்குது. அது நினைக்குதானா? அது அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு அறிவு இல்லை, சிந்திக்கிற ஆற்றலே அதுக்கு இல்லை. நீங்கள் எந்த விடயத்தை அறியறீங்க, இந்த விடயம் நல்ல விடயம்தானா, இது கெட்ட விடயம்தானா, இப்போ போகலாமா இருக்கலாமா அப்படிங்கிறது அதுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. இப்போ நினச்சி பாருங்கள், நம்ம பாடம் கேட்கும்போது தூங்குகிறோம், அது கூட பரவாயில்ல. எத்தனையோ விபத்து நடக்குதா இல்லையா? காலையில் 3 மணிக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்குறான், இவன் திடீர்னு கிளம்பி போயிடுறான். யார்? இந்த கருவியெல்லாம். வண்டி ஓட்ட டிரைவர் வண்டி ஓட்டிகிட்ருக்கிறாரு, இவன் என்ன செய்கிறான்? நான் கிளம்புறேன், நீ வண்டி ஓட்டின என்ன ஓட்டாடி என்ன அப்படின்னு என்ன செய்கிறான்? இவன் கிளம்புனான ஒரு கணம்தான், அப்படி கண்ணை சொக்குனானா அடுத்த நிமிஷம் என்னாச்சு? டிரைவரும் காலி, வண்டியில் உட்காந்துருந்த பேசஞ்சரும் காலி. ஒரு கணம்தான். இப்போ
இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நடந்து போகுது. இந்த கருவிகள் என்ன செய்வதில்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம், ஐயா இப்போ போகலாம் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறதில்ல, கிளம்புறதில்லை. அது பாட்டுக்கு கிளம்புது. அப்போ அதுக்கு அறிவு கிடையாது. அந்த கருவிக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. எனவே அறியா சார தனக்கென அறிவில்லாத வாயில். வாயில் என்பது இங்கே என்னதுங்க, அறிவதற்கு வாயிலாகிய கருவிகள். அறிவதற்கு வாயிலாகிய கருவிகள். சார்வதற்கு அறியா. சார்வதற்கு அறியா. அப்போ இவன் யார், இந்த ஆன்மா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கென அறிவில்லாத தத்துவ வண்ணரூபன். தத்துவ வண்ண ரூபன். தத்துவமே தத்துவமே தனக்கு வடிவமாகிய, தத்துவமே தனக்கு வடிவமாகிய ஆன்மா. எப்படிப்பட்டது, சார்தலின் வண்ணமாதல். சார்தலின் வண்ணமாதல். தன்னிறம் காட்டும் படிகம் போல. தன்னிறம் காட்டும் படிகம் போல இந்திரியம் தன்னிறமே காட்டும் தகை நினைந்து என்று சொல்கிறாரா இல்லையா? எனவே அந்த வகையில் இந்த ஆன்மா எந்த விடயத்தை சார்கிறதோ அதுவாய் நிற்கும். அதுவதுவாய் நின்று அறியக்கூடியது இந்த ஆன்மா. இவன் தத்துவங்களே தனக்கு வடிவமாக உடையவன். அதனால் இவனுக்கு ஒரு பேர், அழகான பேர். என்னது, தத்துவ வண்ண ரூபன். தத்துவ வண்ண ரூபன். தத்துவமே தனக்கு வண்ணமாக உடையவன். எனவே இவன் என்னது அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த கருவிகள் சார்வதற்கு அதுக்கு அறிவு இல்லை, ஆன்மா சாருவதற்கு சுதந்திரம் இல்லை. அப்போது இந்த ரெண்டும் கூடி நிற்கிறதே, ரெண்டும் கூடி நிற்கிறதா போன பாட்டில் சொன்ன பாரிசேட அளவையால். பாரிசேட அளவையால் இந்த இரண்டும் அல்லாத ஒன்று. இரண்டும் அல்லாத ஒன்று அது என்னது, பதி தான். இப்போ இவை கூடி நிற்பதற்கு காரணமாக என்ன இருக்கும், பதி தான். அந்த பதி எப்படிப்பட்டது, இவன் அப்படி இருக்கிறான், இவனுக்கு சுதந்திர அறிவு இல்லை, அதுக்கு அறிவே இல்லை. அவன் யார், தனக்கென அறியான். தனக்கென அறியானால் இச்சகலமும் நுகரும் தானே. இந்த பதி இந்த ஆன்மாவின் பொருட்டு விடயங்களை அறியும். ஆன்மாவின் பொருட்டு விடயங்களை அறியும். ஆனால் அவனுக்கு என்ன அவசியம் இல்லை, தனக்காக அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. எனவே பசுவிற்கு உணர்த்த வேண்டுதல் பொருட்டு, பசுவிற்கு உணர்த்து வேண்டுதல் பொருட்டு அவன் என்ன செய்கிறான், நம்பொருட்டு இந்த விடயங்களை இறைவன் நுகர்கிறான். இறைவன் நுகர்கிறான். ஆனால் அவன் யார், நுகர்ந்தாலும் அவன் விகாரி அல்லன். அவன் விகாரி அல்லன். எனவே இது நமக்கு 5ஆம் நூற்பா 2வது அதிகரணம். நம்ம முதல்ல போன பாட்டில் முதல் அதிகரணம் பார்த்தோம். இது 2வது அதிகரண கருத்தை வலியுறுத்தக்கூடியது இந்த பாடல். இன்னும் பார்த்துங்க, எது இந்த 2வது அதிகரணத்தில் ஆங்கு அவை போல. ஆங்கு அவை போல. எவை போல, மேலே சொன்ன அதிகரணத்தில் இந்த கருவிகள் ஆன்மா அன்றி ஒன்றையும் விடையா, அவனை அன்றி ஒன்றையும் விடையா. அதுபோல ஆங்கு அதுபோல என்ன ஆகும், இந்த அவை போல என்ன செய்யும், தாம் தம் உணர்வின், தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவே. பாசத்தின் அதாவது காந்தத்தின் முன்பாக இரும்பு தொழில்படுவது போல திருவருளுடைய சந்நிதி மாத்திரையில் இந்த ஆன்மா விடயங்களை நுகரும். ஆன்மா விடயங்களை நுகரும். மேற்கோள் என்ன சொல்கிறாரு, ஈண்டு அவனும் அவற்றது விடயங்களை உணரும். அவனும் அவற்றது விடயங்களை, எவனும், பதி. பதி எவற்றது விடயங்களை, ஆன்மாவில் உணரக்கூடிய விடயங்களை, ஆன்மா உணரக்கூடிய விடயங்களை பதி உணரும். பதி உணரும். அப்போ பதி உணரும்னு சொன்னால் ஏன் உணரணும், அவன்தான் யார், முற்றறிவுடையவன். அவன் அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா பதிக்கு இலக்கணமெல்லாம் சொன்னீங்க. இப்போ அவனும் நமக்காக உணர்றானே, நமக்காக உணர்கிறான் என்று சொன்னால் அவன் முற்றறிவுக்கு இழுக்கு இல்லையோ, முற்றறிவுக்கு இழுக்கு இல்லையோ என்று சொன்னால் இல்லை, முற்றறிவுக்கு இழுக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏது சொல்கிறார். என்ன ஏது, இவ்வான்மா, இவ்வான்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல, இந்திரியங்களைப் போல. எது தன்னாலே, ஆன்மாவாலே உணர்கின்ற இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான். அப்போது இந்த ஆன்மா எப்படி இந்த கருவிகள் எல்லாம் தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறியலையோ அதுபோல இந்த ஆன்மா தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற தலைவனையும்
அறியாது. அப்போது இந்த ஆன்மாவோடு ஒற்றித்து நின்று அவன் என்ன செய்யணும்? இந்த விடயங்களை காட்டணும். காட்டுவதனால அவனுக்கு என்ன கிடையாது? விகாரம் இல்லை. பெருமானுக்கு என்ன கிடையாது? விகாரம் இல்லை. விகாரம் என்பது அவனுக்கு இல்லை என்பது இங்கே ரொம்ப அருமையாக முதல் வெண்பாலை சொல்கிறார். எதில்? 5ஆம் நூற்பால சிவஞான போதம் 5ஆம் நூற்பா 2வது அதிகரணத்தில் முதல் வெண்பா, மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து என்னும் மறையின் ஏழ்மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டு நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை என்று. சிவன் என்னான் அசத்தை ஆன்மா செலுத்த கருவிகள் இயங்கின. இங்கே ஒரு தடை என்ன சொல்கிறாரு? இப்போது நீங்கள் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க. இதில் முதல் அதிகரணத்தில் கருவிகளை யார் செலுத்துகிறா? ஆன்மா செலுத்துது. கருவிகளை ஆன்மா செலுத்துது. இப்போது அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான் அனுபவம். ஏன்னா கருவிகள் செலுத்தப்படுகிறது. அது தனக்காக அறியலை. செலுத்துவது எது? ஆன்மா. இப்போது ஆன்மா செலுத்த கருவிகள் அறிகிறது. அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு. சரி, அப்படியே வச்சுங்க. இப்போ ஆன்மா யார் செலுத்த அறிகிறது? இறைவன் செலுத்த ஆன்மா அறிகிறது. இப்போ அனுபவம் யாருக்கு இருக்கணும்? பதிக்கு தானே இருக்கணும். ஏன் கருவிகளுக்கு இல்லைன்னு சொன்னீங்க? ஏன்னா இவன் செலுத்துகிறான், அவன் அனுபவிக்கிறான். அதுபோல் இப்போ பதி செலுத்த ஆன்மா அறிகிறது என்று சொன்னால் அனுபவம் யாருக்கு இருக்கணும்? பதிக்குத்தானே இருக்கணும். ஆனால் ஆன்மாவுக்குள்ளே இருக்குது. அப்போது ஆன்மா தானாக அறியும்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது இறைவன் செலுத்த அறிகிறான்னு சொன்னால் நீங்கள் சொன்ன முதல் மேற்கு அதிகாரத்தை சொன்னதே நீங்களே மறுத்த மாதிரி ஆகிடும். நீங்கள் மறுத்ததே ஆயிரும் என்றுங்கிற தடைக்கு தான் இந்த பாட்டு வைக்கிறார். என்னது? இறைவன் செலுத்த ஆன்மா இயங்கினால் அனுபவம் யாருக்கு இருக்கணும்? இறைவனுக்கு தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே என்பதை இந்த பாட்டில் இறைவனுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான். ஏன்னா அதுக்கு 2 காரணம் சொல்கிறார் இந்த பாட்டில். மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து என்னும் மறையின் ஏழ்மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணாய் உளம்பிணையால் கண்டு நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை என்று சொல்லக்கூடிய இந்த பாடலில் இறைவனுக்கு அனுபவம் ஏன் இல்லை? அனுபவம் இல்லை என்பதை 2 காரணம் சொல்லி மறுக்கிறார். அவர்களுடைய கருத்தை மறுக்கிறார். என்ன அது? ஒன்று, வினையால் கண்டு நிற்கும் கான். வினையால் கண்டு. இப்போ கருவிகளை ஆன்மா செலுத்துகிறது என்று சொன்னால் இங்கே கருவிகளுக்கு என்று தனி சுதந்திரம் இல்லை. ஆனால் ஆன்மாவை இறைவன் செலுத்துகிற போது வினைக்கு ஈடாய் செலுத்துகிறான். அப்போ இவனை ஒரு விடயத்தை நுகருமாறு அவன் செலுத்துவதற்கு இடையில் என்ன நிற்குது? வினை நிற்கிறது. இந்த வினை யார் செஞ்சது? ஆன்மா செஞ்சது. எனவே அவரவர் வினைக்கு ஏற்ப இறைவன் செலுத்துவதனால அனுபவம் யாருக்கு இருக்குது? ஆன்மாவுக்கு தான். இப்போ இவன் தன் விருப்பம் போல் செய்யலை. இறைவன் எனக்கு பிடிக்கல, நீ அதை பார்க்காத, எனக்கு பிடிக்கல அதை கேட்காத, அப்படிலாம் அவன் சொல்கிறதில்ல. நீ என்ன வினை செய்து இருக்கிறாயோ, நல்வினை இருக்குமானால் ஞான செய்திகளை கேட்கலாம். தீவினை இருக்குமானால் ஏனையவற்றை கேட்கலாம். நல்வினை இருக்குமானால் நல்ல பொருள்களை சுவைக்கலாம். தீவினை இருந்தால் வேண்டாததை சுவைக்கலாம். அப்போ 5 விடயங்களும் 5 பொறிகளும் என்ன செய்யும்? நல்வினைக்கேற்ப தொழில் செய்யும், தீவினைக்கேற்ப தொழில் செய்யும். அதெல்லாம் எதனால்? இறைவன் செலுத்தினாலும் அதற்கு இடையில் நிற்பது எது? வினைதான். எனவே வினையால் கண்டு நிற்கும். ஆன்மா இறைவன் செலுத்த கண்டாலும் அதற்கு இடையில் என்ன நிற்கிறது? வினை என்ற ஒன்று இருக்கிறது. எனவே அதனால் இறைவன் தன் விருப்பம் போல ஆன்மாவை செலுத்துவதில்லை. என்ன செய்கிறான்? வினைக்கு ஏற்பத்தான் செலுத்துகிறான். எனவே அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான், இறைவனுக்கு இல்லை. இது ஒரு காரணம். இன்னொன்று, சிவன் என்னான் அசத்தை. அவன் நம் மூலமாக ஒரு அசத்து பொருளை அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இப்போ நம்ம கருவிகள் வழியாக நம்ம அசத்தை அறிகிறோமா இல்லையா? இப்போ அறிகிறது யார் அறிகிறோம்? நம்ம தான் அறிகிறோம். அதுபோல் நம்மை செலுத்தி அவன் அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. காரணம் யார்? அவன் வியாபக பொருள் எல்லா பொருளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். எனவே அவன்
அறிய வேண்டிய அவசியம், சுட்டி அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. எனவே அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான், ஆன்மாவுக்கு தான் என்பதை இங்கே சொல்கிறாரு. ரொம்ப அருமையான இடம். இதில் சிவம் என்ற சொல்லு 3 இடத்துல வருதுங்க. மண்ணு சிவன், சொன்ன சிவன், என்னான் சிவன். மண்ணு சிவன், சொன்ன சிவன், என்னான் சிவன். இந்த மண்ணு சிவன் என்பது என்னது? நிமித்த காரணன். மண்ணு சிவன் என்பது நிமித்த காரணன். பேரின்ப பொருள், பேரின்ப பொருள் என்பது இது என்னதுங்க? சத்து. உலகத்திற்கு அவன் யார்? சத்து, சத்து பொருள், என்றும் உள்ளவன். மண்ணு சிவன் என்பது என்றும் உள்ளவன். அடுத்தது சொன்னான் சிவன். சொன்னான் சிவன் அது என்னது? முற்றுணர்வினன். எது? வேதத்தை சொன்ன சிவன், வேதத்தை சொன்ன சிவன். அதனால் என்னதுங்க? அவன் சித்து. அவன் யார்? சித்து பொருள். எனவே அது சித்து என்ற அவனுடைய இலக்கணத்தை குறித்து நிற்கிறது. என்னான் சிவன், என்னான் சிவன். அவன் என்னது? சடப்பொருளை, அசத்தாகிய உலகத்தை அவன் சுட்டி அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. காரணம் என்னது? அவன் இன்ப வடிவினன். அவன் இன்ப வடிவினன். ஆனந்தம், ஆனந்தம். எனவே சத்து, சித்து, ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களையும் இந்த பாடலில் காட்டுறார். மண்ணு சிவன், சொன்ன சிவன், என்னான் சிவன் என்பது சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களை சொல்லக்கூடிய அருமையான பாட்டு. இப்போது இந்த வகையில் இறைவன் செலுத்த ஆன்மா பொருள்களை அறியும் பொழுது இந்த இறைவனோடு இந்த ஆன்மா ஒன்றாய் நிற்குமா, வேறாய் நிற்குமா? நீங்கள் இறைவன் செலுத்த இதை அறியுதுன்னு சொல்லிட்டீங்க. அனுபவம் யாருக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆன்மாவுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆன்மா இறைவனோடு நின்று அறியும், இறைவனோடு நின்று அறியும்னு சொன்னான். அவனோடு ஒன்றாய் நின்று அறியுமா, வேறாய் நின்று அறியுமா? எப்படி அறியும்? அப்படிங்கிற ஒரு தடைக்கு அடுத்த பாட்டு. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல மெய்யவனின் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். எப்படி அந்த சூரியனுடைய ஒளியில் என்ன ஆகிறது? விண்மீன்கள் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல, இருந்தும் இல்லாதது போல அடங்கி நிற்கின்றதோ. அது நட்சத்திரம் இருக்குது, ஆனால் அது என்ன ஆகலை? வெளிப்பட்டு தோன்றாது, வெளிப்பட்டு தோன்றாது. அதில் அடங்கி நிற்பது போல இறைவனது அந்த வியாபகத்தில் அவன் செலுத்த ஆன்மா அறியும். அறிகிற போது எப்படி அறியும்? ஒன்றாய் நின்று அறியாது, வேறாய் நின்று அறிய முடியாது. எனவே எப்படி இருக்கும்? உடனாய். உடனாய் என்பது அத்துவிதமாக, இங்கே உடனாய் என்பது அத்துவிதம். இருந்தும் இல்லாதது போல, இருந்தும் முனைத்து தோன்றாது. ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அப்போ உண்டுன்னா அது முனைத்து தோன்றுமானா? முனைத்து தோன்றாது. அத்துவித கலப்பாக, அத்துவித கலப்பாக நின்று இந்த ஆன்மா உலக விடயங்களை அறியும், உலக விடயங்களை அறியும் என்று காட்டுகிறார். எனவே அந்த வகையில் இந்த இறைவன் செலுத்த ஆன்மா என்ன செய்யும்? கருவிகளோடு கூடி நின்று அறியும், கருவிகளோடு கூடி நின்று அறியும். அவ்வாறு அறிகிற போதும் எப்படி செய்யும்? இறைவனது அருளிலே, அவனது அருளிலே என்ன செய்யும்? அடங்கி நின்று தான் அறியும், அடங்கி நின்று தான் அறியும் என்று சொல்லி இங்கே ஆன்மா அறிகின்ற முறைமையை இந்த பாடலை நமக்கு காட்டுகிறார். அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியாரபர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்கமாதோ. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. நாளை 6:30 மணிக்கு சிவஞான போத ஆராய்ச்சி, மறைமலையடிகளுடைய உரையாகிய சிவஞான போத ஆராய்ச்சி உரை நாளை மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறும். அன்பர்கள், வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கேட்டு மகிழுமாறு அன்போடு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம்.